தன் அடகை துறந்தாவது அடுத்தவருக்கு உதவணும். கடவுளினுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரை நம்பிட்டோம்னா, முழுமையாக இருந்துட்டோம்னா கடவுள் நிச்சயமாக செய்வார். இந்த அண்ட சராசரங்களையும் வாயுபுத்திரனாக அஞ்சனா மைந்தனாக இருக்கக்கூடிய அனுமனுடைய சிறப்பு என்ன? அடக்கம், 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 அடக்கம். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாமெல்லாம் இன்றைக்கு வாழ்க்கையினுடைய திறவுகோலாக நாம் வாழ்க்கையினுடைய வெளிச்சத்தை பெறுவதற்கு, உயர உயர பறப்பதற்கு, வசந்த வாசலுக்கு வழி தேடுவதற்கான ஒரே தீர்வு இறை வழிபாடு. அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த சாமி இதுக்கு, இந்த சாமி இதுக்கு, அதனுடைய நுட்பத்தை அறிய வேண்டும். இப்போ 100 பாட்டு தந்த அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர் தெரியும். சாமிகிட்ட போய் நம்ம கேட்குறோம், தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியே, அண்டமெல்லாம் காத்தாலே. சுவாமிகிட்ட போய் கேட்குறோம். அபிராமி பட்டருக்கு இறைவன் நாள் நட்சத்திரையே மாற்றி கொடுத்தாரு. ஏன்? சுவாமி மேலே நம்பிக்கை. நான் இப்போ சொல்கிறேன், கடவுளினுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரை நம்பிட்டோம்னா, முழுமையாக இருந்துட்டோம்னா கடவுள் நிச்சயமாக செய்வார். எப்படின்னு பாருங்கள். இப்போ முதல்ல விநாயகரை எடுத்துப்போம். நம்ம போய் குட்டு போடுறோம், தோப்பு காரணம். இன்றைக்கி உலகம் முழுக்க அமெரிக்காவில் சொல்கிறான், ஏன் குட்டு போட்டு தோப்பு காரணம்னா அதுதான் பிரெயின் ஆக்டிவேட் ஆகுதுங்கிறான். அது ஒரு விஷயம். விநாயகரை பார்த்தா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? வாழ்க்கையில் விநாயகர் தான் இந்த மண்ணுக்கான கடவுள். எப்படி? இந்த 2 தந்தத்தில் ஒரு தந்தம் உடஞ்சிருக்கும். நான் 1000 முறை சொல்லியிருக்கேன். வியாசர்னு ஒருத்தர் மகாபாரதம்னு படைக்கணும்னு நினச்சி நாரதர்கிட்ட போய் தனக்கு ஒரு உதவியாளர் கேட்டபோது, உலகத்தின் எந்த பணி செய்தாலும் தடையின்றி, தங்கு தடையின்றி, வினையின்றி செய்வதற்கு வினை தீர்க்கக்கூடிய நாயகன் நாடுன்னு போய் எம்பெருமான் கேட்குறார். அதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டார். விநாயக பெருமானும், நான் சொல்கிற வேகத்துக்கு நீங்கள் எழுதணும்னார், நான் எழுதுகிற வேகத்துக்கு நீங்கள் சொல்லணும்னார். 2 பேரும் உட்கார்ந்தாங்க. இந்த மண் பயனுறுவதற்கு வியாச பகவான் அற்புதமான மகாபாரதத்தை, தமிழில் வெள்ளி பாரதம்னு சொல்கிறோமே, அந்த மகாபாரதத்தை அவர் வேக வேகமாக வியாச பகவான் சொல்ல, எடுத்தாணி கொண்டு எழுதினால் பிரச்சனை வந்துருமேன்னு தந்தத்தை உடைத்தார், பாரதம் படைத்தார். தந்தத்தை உடைத்தார், பாரதம் படைத்தார். அப்போ விநாயகருடைய தனிச்சிறப்பு என்ன? தன் அடகை துறந்தாவது அடுத்தவருக்கு உதவணும். அப்போ என்னன்னா, நீ விநாயகரை நம்பு, உனக்கு உதவி நிச்சயம் கிடைக்கும். அப்போ இது விநாயகருடைய தனிச்சிறப்பு. முருகனுக்கு என்ன சிறப்பு சார்? முருகன் மாதிரி ஒரு கடவுள் இல்லை சார். தெய்வ சிகாமணி, குஞ்சிருக்கும் இடம், நிறைய தமிழ் கடவுள் என்னென்னமோ அவருக்கு சொல்லுவோம். ஆனால் அவருக்கு ஒரு வரி உண்டு, வைதாரையும் வாழ வைப்பான். என்ன? அவரை திட்டினா கூட பிறருக்கு ஹெல்ப் பண்ணுவார். எப்படி? நல்லா தெரிஞ்சுங்க. வள்ளி காடா மூடா போடா வாடான்னு முருகனை திட்டினா, முருகன் என்ன பண்ணார்? டக்குன்னு கூப்பிட்டு துணைவியாக்கி பக்கத்தில் வச்சு, வள்ளி தேவ சமேத, அப்படி தான் வணக்கம். சூரன் முருகனை ஆதரிச்சாரா? எதிர்த்தான். கடைப்பல் முளைக்காத பாலகனவன், காற்சிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன்னா. ஆனால் அவரை என்ன பண்ணார்? சம்ஹாரத்தன்னைக்கு திருச்செந்தூரில் பார்க்குறமே, அப்படி குத்தி கிழிக்க வேண்டியவர் குத்தி அருள் பாலிச்சார். என்ன பண்ணினார்? சேவர் கொடியாகவும் வாகனம் மகிழாகவும். அப்போ என்ன? வள்ளி தேவ சமேத முருகப்பெருமானை சேவிக்கும் போது, சுப்பிரமணிய சுவாமியை வணங்கும் போது, இந்த சேவலுக்கும் மயிலுக்குமே வணக்கம் உண்டு. தன்னை எதிர்த்தவர்களை கூட வாழ வைக்கக்கூடிய தனிச்சிறப்பு யாருக்கு உண்டுன்னா முருகப்பெருமானுக்கு உண்டு. இப்போ கிருஷ்ணர், அவருடைய நோக்கம் என்ன? பகிர்ந்து கொடுக்கணும். எப்படி? அந்த பாரத யுத்தம் இருக்க, அதனுடைய நோக்கம் என்ன? பாண்டவர்களுடைய உரிமையுள்ள பங்கை கேட்பதற்கு, முழுமையாக பெற்று தருவதற்கு கிருஷ்ணர் கிருஷ்ண அவதாரத்தில் என்ன பண்ணுறான்? தர்மத்தை நிலைநிறுத்தினான். அப்போ தர்மவான்களுக்கு உதவி செய்தான். அவரே ராம அவதாரத்தில்
தன்னை எதிர்த்த ராவணன் நிதாயுத பாணியான் நிற்கிறான். எப்படி? பெரிய சிவபக்தன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? இன்று போய் நாளை வா. பூளைக்காற்றில் பறந்த பூக்களைப் போல ஆயுதங்களை கிடந்து முக்கோடி வாழ்நாள் முகன்றுடைய பெருந்தவம் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ராவணன் நிர்கதியாக நின்றபோது, ராவணா இன்று போய் நாளை வா. அப்போ ராம அவதாரம் என்ன? பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சே. கிருஷ்ண அவதாரம் என்ன? எல்லாருக்கும் உதவி செய்யணும். இதுதான் ராம கிருஷ்ண அவதாரமாக பிற்காலத்தில் தோன்றி எல்லோரையும் நேசித்த மகானாக விளங்கினார். அப்போ இந்த தனிச்சிறப்புகள் இறை வழிபாட்டில், இப்போ விநாயகருக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது, முருகனுக்கு இருக்குது, கிருஷ்ணருக்கு இருக்குது, ராமனுக்கு இருக்குது, அனுமன் எடுங்க. இந்த அண்ட சராசரங்களையும் வாயுபுத்திரனாக அஞ்சனா மைந்தனாக இருக்கக்கூடிய அனுமனுடைய சிறப்பு என்ன? அடக்கம் 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 அடக்கம். சில பேர் சொல்லுவான், நான் யார் தெரியுமா, என் ஊர் என்ன தெரியுமா, எங்கள் அப்பா அம்மா யார் தெரியுமா, என் நண்பர்கள் யார் என்ன தெரியுமா, என் சொந்தக்காரன் என்ன பதவியில் இருக்கான், புருடா விடுறான்னு அர்த்தம். சார், ராமனால் முடியாத பல விஷயங்களை அனுமன் செஞ்சான் சார். சீதாமாவை காத்து, பரதனை தீக்குழியிலேருந்து உள்ளே போகாமல் காத்து, லக்ஷ்மண உயிரை காத்து, ராமநாமத்தை காத்த அனுமன் கடைசி வரைக்கும் நான் அடக்கத்தோடு இருந்தான். அடக்கம் அமரருள் உயிக்கும் நானே அதுக்கு எடுத்துக்காட்டு. அதனால தான் ராமன் அனுமனை கூப்பிட்டு கடைசியில் கட்டி தழுவுனா அரியணை அனுமன் தாங்கன்னா. அப்படின்னா என்ன? அனுமனுடைய தனிச்சிறப்பு என்ன? தலைவனுக்காக சீதாம்மாவை பார்க்க அசோகவனத்துக்கு போனபோது சீதாம்மா இந்த இடத்துல பொட்டு வச்சுருந்தா செந்தூரம். எதுக்குன்னு கேட்டா, என் புருஷன் ஆயுளோடு இருக்கணும்னு. உனக்கு அவன் புருஷன் எனக்கு தலைவன்னு உடம்பெல்லாம் செந்தூரம் வச்சுக்கிட்டவர் ஆஞ்சநேயர். அப்போ என்னென்னா, தலைவனுக்காக ஒருவன் தன் நிலையை மறந்து அப்படி இந்த வளைந்து கொடுத்து அடக்கத்தோடு இருக்கிறது பாருங்க, அது அனுமன்ட்டேந்து. அப்போ என்னென்னா, ஒவ்வொரு இறைவனும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தவர்கள். அதை தெரிந்து கொள்ளணும். நீங்கள் அபிராமி அந்தாதி படிங்க. அபிராமி பட்டருடைய 100 பாடல், ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு வரம் உண்டு. 4 நட்சத்திரத்தையே தன்னுடைய பக்தனுக்காக மாற்றினாள் என்றால், நம்முடைய விநாயகரோ முருகனோ கிருஷ்ணனோ ராமனோ அனுமனோ அம்பாலோ எதுவாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பை அறிந்து தெரிந்து புரிந்து வழிபாடு செய்தால் அதைவிட ஆனந்தம் வேறு எதுவும் இல்லை. அதுவே பேரானந்தம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம்.